அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இல்ல சுப்பிரமணி, இன்னும் 1 வீக் கழிச்சு தான் நான் ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும். ஓகே சார். சுப்பிரமணி, நீங்க அப்பப்போ எனக்கு என்னென்ன அப்டேட்டோ அது மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க சார். ஊருக்கு தானே போறீங்க? ஆமா சுப்பிரமணி, ஒய்ஃபோட. சார் அப்பனா நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். ஏதாவது முக்கியமான தகவல்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இல்ல சுப்பிரமணி சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃபை கூட்டிட்டு ஊருக்கு போறீங்க, போயிட்டு வாங்க சார். நம்ம டெய்லி பாக்குற ஒர்க் தானே, ஒரு வாரமாவது ஒர்க்கோட என்ன எதுவுமே இல்லாம சந்தோஷமா ஒய்ஃப் கூட ஊருக்கு போயிட்டு வாங்க சார். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே சுப்பிரமணி. சுப்பிரமணி சொல்லுங்க சார். முக்கியமான விஷயம்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கண்டிப்பா சார், உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்புறம் சதீஷ் கூடவே இருக்கட்டும். அவ ஸ்டேஷன்ல வர ஒர்க்க பாத்துக்கிட்டா இங்க வெளியே கோர்ட்டுக்கு போறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார் நீங்க இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதை நான் அப்படியே கரெக்டா பண்ணிடுறேன் சார். இங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்டேஷன் ஒன்னு இருக்கிறதே மறந்துட்டு நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சார். ஓகே சுப்பிரமணி. சரி ஓகே, நான் வச்சிட்டுமா? ஓகே சார். சார் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன். அந்த பசுபதி வேணி சார், நமக்கே தெரியாம உங்க 2 பேர் சேர்ந்து வேணி இந்த பக்கம் வா. சரிங்க சார். நீங்க ஹலோ சார். சுப்பிரமணி எங்க சார் நீங்க வெளியே? ஆமா சுப்பிரமணி, கோவிலுக்கு ஒய்ஃபோட. ஓகே சார், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிங்க சுப்பிரமணி. அடடா, சார் கிட்ட அந்த பசுபதி தர்மாவை பத்தி சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா சார் பிஸியா இருக்காரு. எப்போ எப்படி சொல்றது, ஊருக்கு வேற போறாரு. சரி ஓகே, ஊருக்கு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்பவே சொல்லி சாரை டென்ஷன் படுத்தி இப்போதான் அவரோட புது லைஃப வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் நாம போய் டென்ஷன் படுத்தக்கூடாது. இவங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் திரும்ப உள்ளதான் உட்காரணும். அதனால ஒரு வாரம் தானே, சார் அவரோட லீவ் எல்லாம் முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். வேணி ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுது. தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் முந்தன் கண்ணம் 2 வண்ணம் கூடுதே. நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீ உள்ள ஊரில் வசிப்பதே பெருமை. 100 கோடி பெண்கள் உண்டு, உன் போல் யாரும் இல்லை. போலாமா? என்னங்க போலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். சரிங்க. பெனி, நான் வாரேன்னு சொன்ன, நீயே வந்துட்ட. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, உங்களை காணோம். அதான் வெளியே தானே போன் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதான் வந்துட்டேன். சரி ஓகே. என்னங்க? சொல்லுமா. நான் எதுக்கு இந்த கோவிலுக்கு வரணும்னு சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? நான் ஃபர்ஸ்ட் எங்க கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்தது இந்த கோவிலுக்கு தாங்க. எங்க அம்மாவை இழந்து எங்க அம்மாவை கொன்னுட்டேங்கிற கொலப்பலியோட ஒரு வைக்கோல் வண்டியில ஏறி வந்தேன். அந்த வண்டியில இருந்து இறங்கி பார்க்கும்போது இந்த கோவில் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதோ அந்த இடத்துலதான் நமக்குன்னு யாருமே இல்லைன்னு விரக்தியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். என்ன பண்றது, எங்க போறது எதுவுமே தெரியாம நிற்கதியா இருந்தேங்க. இப்போ இந்த அம்மனை பார்த்துதான் வேண்டிக்கிட்டேன். அம்மாவை இழந்துட்டு வந்திருக்கேன், என்ன உன் பிள்ளையா நினைச்சேனா நல்லபடியான வாழ்க்கைய வாழ விடு, இல்லாட்டி எந்த அசிங்கமும் கஷ்டமும் படாம என் உயிரை எடுத்துடுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னங்க பாத்தீங்களா, இந்த அம்மனுக்கு உண்மையிலே சக்தி இருக்குங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல. என்னங்க, இந்த இடத்துல இருந்துதான் இந்த நாயகி முத பார்த்து அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனா. ஆரம்பத்துல அவளால பிரச்சனை இல்லைனாலும் இந்த பசுபதியால ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்புறம் கடைசியில பசுபதி, தர்மா, அந்த நாயகி 3 பேருமே என்ன சேர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் இந்த அம்மன் கிட்ட வேண்டுனனாலதான் நீங்களா பேப்பர்ல என்ன பார்த்து எனக்காக நீங்களா உதவி பண்ண முன் வந்திருக்கீங்க. என்னங்க, அப்பதான் நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. உண்மைதாங்க. இல்லாட்டி நீங்க எதுக்கு என்ன பேப்பர்ல பார்க்கணும்? பேப்பர்ல பார்த்தா என்ன ஏன் நேர்ல பார்க்கணும்? நேர்ல பார்த்தா என்ன நீங்க என்ன ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கணும்? காப்பாத்தணும் நீங்க என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல. சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல. அதெல்லாம் இல்லங்க, இப்ப எல்லாமே மறந்து போச்சு. நிறைய தடவை டெய்லி நான் நினைப்பேன், இந்த கோவில்ல நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோன்னு. எனக்கு மொத்தம் ரொம்ப கஷ்டப்படுவேன், அழுவேன். என்ன அம்மா உயிர் போச்சு, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நேர்ல பாத்துட்டு வந்து உட்கார்ந்து இருந்தேன். இப்ப சொல்லுங்க, என் மனசு எப்படி இருக்கும்? இதை நினைச்சு நான் தினம் அழுது இருக்கேங்க. ஆனா இப்ப இந்த இடத்த பார்த்து எனக்கு அழுக வரல.
நீங்க தான் என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதனால அழுக வரலங்க. எங்க அம்மாவா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கல்யாணம் முடிஞ்சதும் இந்த கோவிலுக்கு வரணும், இந்த அம்மனை பார்த்து நான் கும்பிடணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்க்காம நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க பாரு, உன் மனசு எனக்கு புரியுது. எவ்வளவோ இந்த வயசுல என்னென்ன அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்துட்ட. இந்த கஷ்டம்லாம் உன் மனசுல பட்டனால்தான் இப்போ வரைக்கும் உனக்குள்ள உள்ள அந்த பயம் போகல. ஏனி, ஆனா எல்லாத்தையுமே காலம் மாத்தும். நான் உன்னை பாத்துக்கிறேன் எப்பவும். என்னங்க என்னங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அது எனக்கு தெரியும். நீங்க எனக்கு உறுதியும் கொடுக்க வேண்டாம், நம்பிக்கையும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே அது எனக்கு உங்க மேல இருக்கும். சரி ஓகே, நீங்க நான் பேசுறது நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான். என்ன வேணாலும் சொல்லு, மனசுல என்ன தோணுதோ எதா இருந்தாலும் சொல்லு. எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேவா? ம். சரி, இப்ப போய் உட்காரலாமா? ம். என்னடா இத்தனை நாள் கழிச்சு இந்த பென்சில் மிஸ்ஸக்காரனை காமிக்கிறேனேன்னு பாக்குறீங்களா? நம்ம காமிக்காத இத்தனை நாளுக்குள்ள சரியான பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப இவன் ஒருத்தன் இல்ல, 2 பேரு. யாரு இன்னொரு ஆளுன்னு பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. இந்த 2 புறம்போக்குங்களும் எப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுங்க? இதுல அப்படி என்னதான் பிளான் பண்ணுதுங்கன்னு இதோ இப்ப சொல்றாங்க, கவனிங்க. என்ன தாசு, நம்ம வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதா? அது எப்படி நடக்காம இருக்கும்? பர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்கு. ஏய் தர்மா, நல்ல வேலைடா நீ வந்த. ஏன்னா அந்த ரத்ன குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாம நான் பண்ற பிளான் எல்லாமே சொதப்பிச்சு. ஆனா இப்ப நீ வந்து அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பாத்தியா பிளான் எப்படி பக்காவா போய்கிட்டு இருக்குன்னு. போகணும் தாசு, அவங்கள ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் 20 நாள் பரோல்ல வந்திருக்கேன். என் தம்பியும் சேர்த்து வர முடியல. நாம மட்டும் தனியா வாரோமே, என்ன பண்ண போறோம்னு கொஞ்சம் யோசிச்சேன். நான் வந்த அன்னைக்கே ஒன்ன பார்த்தேன். 2 பேரும் முட்டிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். உனக்கும் எனக்கும் எதிரி ரத்ன குடும்பம்னு தெரிஞ்சதும் பிளான் பக்காவா போட்டு அதுல சக்சஸும் பார்த்துட்டோம். ஆமா தர்மா, இவ்வளவு நாள் என்னென்னமோ செஞ்சேன். ஒண்ணு எப்படினாலும் எவனாவது வந்து கெடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ ஏன் தர்மா அந்த சித்தார்த்த என்ன அவ்வளவு மோசமா? எதுக்கு நீ அவனை குறி வைக்கிற? இந்த சரத்தை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா இந்த சித்தார்த்த நல்ல பாம்பு மாதிரி நம்மள சும்மா விட மாட்டான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவனோட விக்கெட்டா அவுட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சீக்கிரம் அவுட் பண்ணிடலாம். அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சிந்து இங்க பாரு, இந்த பொண்ணு விஷயத்த பேசுற வேலையை வச்சுக்காத. பொண்ணுன்னு தான் என் தம்பியால அவ்வளவு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயில கழி தின்னுகிட்டு இருக்கோம். இப்போ கூட அவனுக்கு பதிலா நான் வந்தேனா பழி வாங்க மட்டும்தான் செய்யணும். எந்த பொண்ணையும் நம்ம டச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஓ மனசுல ஏதாவது இருந்தா நம்மளோட பிளான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதுக்கு முன்ன இப்பவே எதையாவது உள்ள கொண்டு வந்த அப்புறம் நான் பரோல் முடிஞ்சு நான் ஜெயிலுக்குள்ள போகும்போது நீயும் சேர்ந்து உள்ள வருவ. வாய கழுவிடா, எதையாவது சொல்லி தொலைக்காத. அப்ப அந்த பொண்ணுங்களை பத்தி பேசுறத இதோட விட்டுரு. நம்மளோட பிளான் நம்மள கஷ்டப்படுத்துற அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டி படைக்கணும், அவ்வளவுதான். 20 நாள்ல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு போனோம். பாரியா, இப்போ வரைக்கும் நான் வெளியே வந்துட்டேன்னு கண்டிப்பா சரத்துக்கு தெரியாது. ஏன்னா அவன் கல்யாணம், ரிசப்ஷன், ஹனிமூன் அதுல பிஸியா இருக்கான். அதனாலதான் இந்த டைம் நான் சூஸ் பண்ணது. இனி நாளைக்கு சரத்து ஹனிமூன் கிளம்பிட்டானா இன்னும் அவன் குடும்பத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். நேத்து போட்ட சண்டை காணாது. அந்த குடும்பத்தையும் அப்படி சல்லியா பிரிச்சிடணும், புரியுதா? ஏய் கண்டிப்பாடா. என் அண்ணன் இப்ப உள்ள இருந்து கஷ்டப்படுறானா அதுக்கு காரணம் அந்த சரத்து தான். போலீஸ் வேலையை என் அண்ணன் கிட்டதான் முத காமிச்சிருக்கான், இல்ல அந்த வேணிக்காக. அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ண அந்த மருதுவை தூக்கி அந்த குடும்பத்தோட உள்ள போட்டுவான்னு நினைச்சா அப்பவும் அந்த குடும்பம் தான் வந்து முன்ன நினைச்சு. இவங்களால நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இவங்களை ஏதாவது பண்ணா மட்டும்தான் என் மனசும் ஆறும். அப்பனா நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நாளைக்கு சரத்து கிளம்பிடுவான். திரும்பவும் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணலான்னு பாரு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்க ஆபீஸ் அவங்க கவனிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கைய விட்டு போகணும். சரத்து வர ஒரு வாரத்திலேயும் அந்த குடும்பமே ஏதாவது ஒரு நிலைமையில வந்து நிக்கணும். அத மைண்ட்ல வச்சுக்கோ. ஏய் தர்மா, அதுக்குதான் நம்ம ஆள் இருக்கான்ல, அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்ல அவன் ஓவனா பண்ணிடுவான். தாசு, ஓவரா நம்பிக்கை வைக்காத. இது எப்ப சொதப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அடி வாங்கி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உள்ள போய் இப்ப அதை விட துன்பப்பட்டு பொறவுல வெளியே வந்திருக்கேன்.
நீ வெட்டி வீரா போ, நாம தான் ஜெயிச்சிருவோங்கிற தலக்கணமும் இல்லாம வேலை பார்ப்போம். சரிடா, இப்ப அடுத்து சித்தார்த்தா என்ன பண்ண சொல்லலாம்? அடுத்து குடும்பத்துல வேற ஏதாவது? டேய் நீ தான் சொன்னியே இந்த ரத்னத்தோட தங்கச்சி குடும்பம் எல்லாமே ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருக்காங்கன்னு. தங்கச்சி புருஷனோ இல்ல தங்கச்சி மகனையோ யாரையாவது டார்கெட் பண்ணா மகன் குள்ளங்க மொத்தல எப்படியாவது விட்டு கொடுத்து போவாங்கடா. ஆனா அதே இது தங்கச்சி புருஷனோ இல்ல தங்கச்சி மகனோங்கும் போது குடும்பத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வெடிக்கும். யோ தாசு, பரவாயில்லையே, நல்லா யோசிக்கிறையா? அப்படியே பண்ணிருவோம். அந்த சித்தார்த்துக்கு கால் பண்ணு. இதோ டேய் கபாலி. சார், சித்தார்த்துக்கு கால் பண்றா. ஓகே சார். டேய் சித்தார்த், இது உனக்கும் நான் வைக்கிற ஆப்புடா. எந்த அளவுக்கு நான் தானே காலரை தூக்கிட்டு சுத்தினேன். இப்ப நாங்க பாக்குற வேலையில சீக்கிரத்துல உன் பொண்டாட்டி, உயிரான பொண்டாட்டி, இனி நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு உன்னை விட்டுட்டு போவா பாரு. போக வைக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த 20 நாள்ல உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுட்டு போறேன். சார் ரிங் போகுது சார், ரிங். அது எதுக்குள்ள காதுக்குள்ள வந்து கத்துற? என்ன தாசு, இந்த டைம் போன் பண்ணிருக்க? இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? சரிங்க. என்னங்க, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, வா உட்காரலாம். 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் மட்டும் காணவில்லை. என்னவா? இல்ல எதுவும் பேசாம பாத்துட்டே இருக்கீங்க. நீ ஏன் பேச்ச ஆரம்பிப்பியான்னு பாக்குறேன். எங்க? நானா ஆரம்பிச்சா திட்டுவேன். திட்டுவியா? ஆமாமா, உங்க மேல கோபத்துல தான் இருக்கேன். கோபமா? எதுக்கு? அது எதுக்கோ, ஆனா கோபமா இருக்கேன். கிச்சன்ல நடந்தது தானே? இங்க பாருங்க, அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. அதுக்காக தானே கோபமா இருக்க? அதுக்காக தான், ஆனா நீங்க பேசாதீங்க. சிரிக்காதீங்க. வேற நான் என்னதான் பண்ணட்டும்? பேசாம உட்காந்துருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் பேசாம அமைதியா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்ட? அப்படியும் கேட்பேன், இப்படியும் கேட்பேன். சரி, அப்புறம் அந்த பக்கம் திரும்பி உட்காருங்க. போடி, என்ன ஓவரா அரட்டிக்கிட்டு இருக்க? அது சரி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கோபம் மட்டும் தானே வருது, ஏன் வரலையே? அது சொல்லு. சரி, ஓகே, அப்ப நான் கிளம்பலாமா? எங்க? சிந்துவும் சித்தார்த்தும் சேர்ந்து நமக்கு ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 1 வீக் மூணாறு போலாமா? மூணாரா? அது எங்க இருக்கு? ஏமா? இல்ல, நான் எங்க கிராமத்தை தாண்டி எங்கேயுமே போனதில்ல. அப்புறம் உங்க ஊரு என்னங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படணும். அதனால வீட்லயேவும். உன்னை கூட்டிட்டு போறது நான் கஷ்டம்னு சொல்லவே இல்லையே. இல்ல, இருந்தாலும்லாம் வேண்டாம். உன்கிட்ட கேட்டுட்டு ஓகே சொல்லுவானு இப்போ வரைக்கும் ஒன்னு சிந்து கிட்ட நான் ஓகே சொல்லல. நான் வாட்ஸ்அப்ல எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நைட்டு நாம கிளம்புற மாதிரி. உனக்கு ஓகேனா போலாம். இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த ஊரை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் நான் போய் சுத்தி காமிச்சுக்கிறேன். நான் உனக்கு ஓகேவான்னு கேட்டது. என் கூட ஒரு வாரம் நீ தனியா தங்கணும். அப்புறம் பயங்கையோன்னு நீ வாட்டுக்கு கத்தி கதறி அங்க ஏதாவது எசக்கு புசக்கா? இல்ல, உங்க மானத்தை வாங்க மாட்டேன். அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, அப்பனா எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவேன்னு சொல்ற. எப்பவும் என் கூடயே இருப்பீங்க. இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரியும் இருப்பேன். சரி, போலாமா? அப்பா, நீ என்ன சொல்றியோ ஏது சொல்றியோன்னு பயந்தேன். பயம்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எதா இருந்தாலும் செய்வேன். என்ன எனக்கு தெரியாம அப்பப்போ. ஓகே, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். எப்படி? அதை சமாளிக்கும் போது சொல்றேன். அது அதெல்லாம் விடு. சந்தோஷமா நாளைக்கு நைட் கிளம்பலாமா? ஆனா எல்லாரையும் விட்டுட்டு போகணுமே. அது சரி, எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா? போலாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க சிந்து, சித்தார்த், அப்புறம் சிவானி, சேஷா, வினோ எல்லாருமே கூட்டிட்டு போலாங்க. நீங்க எல்லாரும் அங்க போய் ஒரே மாதிரி ஸ்டே பண்ணி ஜாலியா சுத்தி பார்க்க நல்லா இருக்குங்க. டேய் சரத்து, நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்ப. உனக்கு சன்னியாசி வாழ்க்கை தான். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க, நம்ம 2 பேத்துக்கு டிக்கெட் ஏற்கனவே புக் பண்ணியாச்சு. நீ எல்லாருக்கும் புக் பண்றது கஷ்டங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் போய்க்கலாம். திரும்பி வந்துட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஒருக்க போய்க்கலாம். சரிங்களாங்க? சரி, ஓகேங்க, அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? பைத்தியம் பிடிக்காம பேசுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. என்னங்க, இந்த நீங்க நாங்க வேண்டாம். ஆனாலும் ரொம்ப கஷ்டம். எதுக்கு? கிராமத்து பொண்ணை கட்டிக்கிட்டேன். கிராமத்து வாசத்தை தவிர சிட்டி வாசம் ஒண்ணும் கிடையாது.
சரி ஓகே, என்ன பண்ண, எனக்கு கொடுத்தது இதுதானு சந்தோஷமா வச்சுக்கிறேன். ஆ, அது என்ன சிட்டி வாசம்? சரி ஓகே. பொண்டாட்டியே லேசா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் என்கிட்ட தனியா தானே நீங்க? கவனிச்சுக்கிறேன். அப்ப தெரியும் இந்த வேணி யாருன்னு. ஏய், மனசுக்குள்ள ஏதாவது பேசுனா? இல்ல. ஆமா, நீ அப்படியே பேசிட்டாலும் சரி லேட் ஆயிடுச்சு, போலாமா? இந்துக்கு கால் பண்ணா வீட்டுக்கு வருவா. அப்படியே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு நைட்டு ட்ரெயின்ல ஓகேவா? என்னங்க, எத்தனை சேலை எடுத்து வச்சுக்க? சேலையா? சேலை கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேர் தனியா தானே. என்னங்க, தாவணியே எடுத்து வச்சுக்கட்டா? சரியா போச்சு. சொல்லுங்க, தாவணி கட்டிக்கவா? எதுக்குமா தாவணியும் கஷ்டமா இருக்கும், பாவாடை சட்டை போட்டுக்கோவேன். பாவாடை சட்டை சின்ன பிள்ளைல அதாங்க போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய பொண்ணானதும் அம்மா தாவணி தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பாவாடை சட்டை போட ரொம்ப பிடிக்குங்க. பாட்டி பாவி, சரிதான். என்னங்க, என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாமா, எனக்கு தேவையானது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களே வா. எடுத்து வச்சுக்கிறேன், நீ பேசாம இருந்தா போதும். சரி ஓகே. சரி வீட்டுக்கு போலாமா, இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? இல்ல வீட்டுக்கு போலாம். என்ன சித்தார்த், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம வேலையாதான். டேய் சொட்ட, அந்த சரத்து மட்டும்தான் ஏதோ ஊருக்கு போறான்னு சொன்ன, இந்த சித்தார்த்தும் கிளம்புறாயா? என்ன சொல்ற? டேய் தர்மா, நீ அங்கதான் இருக்கியா? நல்லா கேளுங்கடா தடிமாடுகளா. இத்தனை தடவை சொன்னேன், ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்கோம், இதுல பர்ஃபெக்டா இருக்கணும். உங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த நிமிஷம் நமக்கு தெரியணும்னு சொன்னேன். என்னடா நீங்க எல்லாம் போனை ட்ராக் பண்றீங்க? சித்தார்த், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போன்ல வரவே இல்லையே. அதானே, ரத்னம் போன், அப்புறம் சித்தார்த், சிந்து, அப்புறம் இங்க 2-3 பேர் போன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுல சித்தார்த் ஊருக்கு போற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலையே. இப்பதானே அவனோட ஆபீஸ்ல ஒரு ஒர்க்கரை பார்த்து விசாரிச்சேன். அவனும் சிந்துவை கூட்டிட்டு எங்கேயோ போறானா. எந்த ஊருக்குடோ? ஊர் பேர் எதுவுமே சொல்லலையாம், ஆனா ஊருக்கு போறதா மட்டும் சொன்னான். அவன் இங்க இருக்கிறத வச்சுதானே அவன் பேரை வச்சு நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவனே இங்க இல்லாட்டி ஐயோ, இது என்ன புது ட்விஸ்ட்? அவன் ஊர்ல இருக்கிறத வச்சுதான் அவன் என்னென்ன பண்றானோ அப்படியே ரத்னத்துக்கிட்ட சொல்லி அவன் பொண்ணை வச்சு நம்ம மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இவன் ஊருக்கு போயிட்டா எப்படி சிந்துவை வாட்ச் பண்றது? அதை தாண்டா நானும் கேக்குறேன். யோசிக்காதடா, சித்தார்த்து கைய கால உடைச்சு போடு. நல்லா இருக்கிறதுனால தானே ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணு, வீட்டுக்குள்ளே கிடக்குற மாதிரி. டேய் தர்மா முட்டாள், கைய காலு உடைச்சவன் ரத்தனத்துக்கு மட்டும் போன் பண்ணி மிரட்ட முடியுமா? என்னடா யோசிக்கிற? அவன் ஊருக்கு போறது நல்லதாண்டா. என்ன சொல்ற? ஆமாண்டா, சித்தார்த்து சிந்து மட்டும் ஊருக்கு போறாங்கன்னா அவங்களோட தனிமை நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். சிந்துக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணி கூட சித்தார்த்து தான் பண்ணான்னு சொல்லி ரத்னத்தை இன்னும் கொஞ்சம் பயமுடுத்தி அவன் மூலமா எதை வேணாலும் சாதிக்கலாம். சொட்ட கரெக்டா சொல்றடா. என்ன தர்மா, எப்படி? எல்லாம் ஓகே தான். இங்க இருந்தே சித்தார்த் என்னென்ன பண்றா, எங்க போறான்னு பாக்குறதுக்கு 2 பேரை வச்சிருக்கோம். இனி ஊருக்கு அங்க அந்த 2 பேர் வேண்டாம், ஒருத்தன் அனுப்பிவிடு, இன்னொருத்தனா நான் போறேன். நீயா? என்னடா சொல்ற? நாங்க போனாதான் சரி வரும். சப்போஸ் அந்த ரத்னம் என் போன் நம்பரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, இருந்தாலும் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணா சித்தார்த் எந்த பிளேஸ்ல இருக்கானோ அங்கதான் நானும் இருக்கிறதா காமிக்கும். செய்யறது செய்வோம், பிராடுத்தனமா இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்ணுவோம். கரெக்டா? டேய் சித்தார்த், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். டேய் ஏண்டா உங்ககிட்ட பேசும்போது சித்தார்த்துங்கிறீங்க, என்னோட பேரை சொல்றோம். இதுக்கு உன் பேரை சொல்லிட்டு நீ யார்கிட்டயாவது பேசும்போது சித்தார்த்துங்கிறத மறந்து உன் உண்மை பேரை சொல்லவா? ஆமா, நாங்க இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் சித்தார்த்துங்கிற பேர் உன் மனசுல பதியும். இப்பவும் எந்த ஒரு சூழ்நிலையும் மாத்தி சொல்ல மாட்டேன். டேய், என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உயிரே போனாலும் அதுல நான் பர்ஃபெக்டா இருப்பேன். ஓகே, இப்படி இருக்கிறதா எங்களுக்கும் வேணும். சித்தார்த், அப்புறம் இன்னொரு விஷயம், தப்பி தவறி கூட யாரும் உன்னை பாத்திர கூடாது. உன்னை மட்டும் யாராவது இந்த ரத்ன குடும்பத்தில் உள்ளவங்களோ இல்ல ரத்னத்தோட சம்பந்தப்பட்ட யார் பார்த்தாலும் சரி, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிரும். மறைஞ்சு நின்று எதா இருந்தாலும் பண்ணு, உன் முகத்தை யார்கிட்டையும் காமிக்காத. முக்கியமா நீ ஊருக்கு போனாலும் சித்தார்த்து கிட்ட மட்டும் நீ மாட்டின அப்புறம் நீ சட்னி தாண்டா, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எனக்கு 20 நாள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு யாருக்கும் கணக்கு தெரியாம நான் எங்க இருந்தேனோ அங்கேயே போயிடுவேன். அது வரைக்கும் யார் கண்ணையும் போட மாட்டேன், யாரும் என்ன பார்க்கவும் முடியாது. சரிடா, நான் பேசினபடி உனக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருவேன். நான் 20 நாள் நான் பரோல் முடிஞ்சு நான் ஜெயிலுக்குள்ள போகக்குள்ள நான் நினைச்ச எல்லாமே நடந்திருக்கணும். கண்டிப்பா நடக்கும். புது பிளானு பக்காவா, அதுவும் ஒரு தரமான வில்லனோட போட்டிருக்கோம். டேய் தர்மா, பயப்படாதடா, எல்லாம் பர்ஃபெக்டா முடியும். சரிடா, அப்பப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருங்க. இனி நாளைக்கு நான் அந்த ரத்னத்துல போன் பண்ணி எல்லாம் பேசிக்கிறேன். நான் போய் சித்தார்த்த வாட்ச் பண்றேன், அப்போதான் அவன் எங்க போறான்னு தெரிஞ்சு நானும் கிளம்ப முடியும். ஓகேடா, இன்ஃபர்மேஷன் வர கால் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே,
ஏய் சொட்ட பார்க்கலாமா? ஏ குன்று வேண்டாம் சொட்ட என்னன்னா. டேய் டேய் ஜீவா, டேய் முட்டைக்கண்ண முழியா. சொல்லுமா. ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்து எரும மாடு மாதிரி நிக்கிற. எனக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போணும், சீக்கிரம் சொல்லி தொலை. என்னென்ன சீக்கிரம் சொல்லி தொலையா? ஏமா ஜோ, என் காதல் கதை உனக்கு அவ்வளவு சீப்பா போயிடுச்சா? ஒருத்தன் காதலிச்சு எவ்வளவு நொந்து போய் லவ் ஃபெயிலியர் ஆகி தாடி வளர்க்காத குறை அது கூட எனக்கு வளரல. இல்ல அதையும் வளர்த்து தேவதாஸ் மாதிரி சுத்தி இருப்பேன். இந்த அளவுக்கு நொந்து போனா சரி ஓகே, நீ கேட்டியேன் மறந்த எல்லாத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலைங்கிற. ஓ சாரி 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 ஜீவா, அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பேசிட்டேன். நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கியா, பேசலையா? அதான். பாத்துக்கிட்டே இருக்கேன்னா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு அர்த்தம். என்னன்னா அழகா இருக்கேனா? இன்னைக்கு குங்குமம்லாம் வச்சு கோவிலுக்கு போயிட்டு இருந்தியா? கோவில்ல கொடுத்த குங்குமமா? கோவில்ல கொடுத்த பூவா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளான ட்ரெஸ் தான். நான் உன்னை பார்த்தா அப்படியே தேவதை மாதிரி. போதும் போதும், இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. ஒரு குங்குமம் வச்சதுல தேவதை மாதிரினா உனக்கு வச்சா என்ன ராஜகுமாரன் மாதிரி இருப்பியா? இருப்பேனே. இரு, என்கிட்ட குங்குமம் இருக்கு, வச்சு விடுறேன், எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். ஐ வச்சு விடுறாளா? ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா யோசிக்கிற? இல்ல வச்சு விடு. வச்சு விட்டுதான் பாரு. இத்தனை பேர் என்ன ராஜகுமாரன் சொல்றாங்கன்னு பாரு. நான் இதுக்கு பாக்கணும்? ஐயோ என்ன பொசுக்கன் இப்படி சொல்லிட்டா. சரி சரி சொல்லு. குங்குமம் வச்சு விடுமா. உனக்கா? என்ன எப்ப பார்த்தாலும் சீ சீன்னு வச்சு விடு. நான் ராஜகுமாரன் மாதிரி இருக்கேனா இல்லையான்னு பாப்போம். பார்த்தேன்னா உன்னை தேடி ராஜகுமாரியா வரப்போறா? இருந்து ஒன்ன உருகி உருகி லவ் பண்ண அதுவே புட்டுக்கிட்டு போச்சு. இன்னொருத்தி அப்படியே உன்னை தேடி வந்தாலும் இதுக்கு மேல சொல்லிராத. அசிங்கமா இருக்கிற பொண்ணுங்க சாபம் விட்டா பொழிச்சிரும். ஓ அப்பனா நான் சாபம் விட்டா பழிச்சிருன்னு? ஏண்டா உனக்கு நான் அசிங்கமா இருக்கேனா? அந்த குங்குமம் வச்சனால அழகு இல்லனா பெருசா அழகுன்னா சொல்லிக்க முடியாது. அது எப்பற ஒரு குங்குமம் வைக்கிறனால அழகா தெரியும். சரி கோவில்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன், உனக்கும் வச்சு விடுறேன். உன் முகரைய பாப்போம் எப்படி இருக்கன்னு. எப்பா திரும்பவும் அதே டாபிக் வந்துட்டா. வச்சு விடு பாப்போம். இதோ குங்குமம் எடுக்கிறா. ஏய் ஜீவா, இவ்வளவு நாள் கோவில் பிரசாதம்னு உனக்கு வச்சு விட்டது அம்மா, அத்தை, ரத்னமாமா, வைரமாமா, அப்புறம் அப்பப்போ சிந்து வச்சு விடுவா. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குடும்பத்துல இல்லாம அதுவும் ஒரு பொண்ணு வச்சு விடுறா. ஓவர் ஃபில்டர் பண்ணிருக்கேன். குங்குமம் வச்சா அழகா ராஜகுமாரன் மாதிரி இருப்பேன்னு அதே மாதிரி இருக்கணும் கடவுளே. உன் கண் கொண்டு என்னை பொய்யாதே, உன் தீமூச்சா என்னை சொல்லாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் சித்தைகள் காட்டு. இப்ப ஓகே. குங்குமம் வச்சதும் ஆமா அப்பவே விட இப்ப அழகா இருக்கானே. சொல்லு சொல்லு. அழகா இருக்கேனா? சேச்சா அப்படிலாம் சொல்ல முடியாது, எப்பவும் இருந்த மூஞ்சிதான் இருக்கு. ஓகே அது உன் பார்வையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேல, இனிமே இத பத்தி பேசாத. பேச மாட்டேன். அப்புறம் ஓகே தடுமாறாத, நானே சொல்றேன். அன்னைக்கு சொன்னேன்ல நானும் ஜோவும் இல்ல சோனாவும் மாறி லவ் யூ சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே எங்க காதல் பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். உயிருக்கு உயிராவா? யா அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன், நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவ தூங்குவா, நான் சாப்பிட்டதான் அவ சாப்பிடுவா, அவ சாப்பிட்டதான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அவ்வளவு டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சோம். என்னை விட சோனா என் மேல ரொம்ப உயிரா இருந்தா. மாமான்னு என் பின்னாடி சுத்தி வருவா. ஆமாவா? அவன் என்ன அப்படிதான் கூப்பிடுவா. எப்ப பாரு என்ன அப்படியே புடிச்சு முத்தம் கொடுப்பா. ஏ மாமா நீ எனக்கு ஒண்ணு கூட அப்படிலாம் ஹஸ்கி வாய்ஸ்ல கேப்பா. நீ கொடுத்திருக்கியா? சேச்சா அதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு முன்ன டச் கூட பண்ணக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு அவங்க அப்பே வந்து நின்னு ஏய் நீ என் மவள லவ் பண்றியாடா அப்படின்னு கேட்டான். ஓகே.
நானும் ஆமான்னு சொன்னேன். அதுக்கு அவன் இங்க பார்ப்பா தம்பி, என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஒரு முடிவுல இருக்கேன். முடிவு மட்டும் கிடையாது, அது என் வைராக்கியம் கௌரவம் எல்லாம். அதனால நீ ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா வா, என் பொண்ணை தாராளமா கட்டி கொடுக்குறேன். அதே மீறி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் வைக்கணும்னு ஆசைப்பட்ட அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டான். அச்சச்சோ. பட் இருந்தாலும் அவன் டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன நீ பெரிய மனுஷன் அவன் இவங்கிற? கதை தானே, எப்படினாலும் சொல்லலாம். என்ன கதையா? ஐயோ, வாழ்க்கையே ஒரு நாடகமா? ஏன் நாடகம் நொந்து போச்சு, அதுக்கு ஏமா மரியாதைலாம் கொடுக்க சொல்ற? சரி ஓகே சொல்லு. நீ கவர்மெண்ட் ஆபீசர் ஆனியா? கவர்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல கூட நின்னது கிடையாது, இதுல நான் ஆபீசரா? ஐயோ அப்புறம்? எங்க நானும் முக்கி திணறி எவ்வளவோ படிச்சேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் என்ன பண்றது, அவங்க அப்பா டீலிங் தான் நமக்கு தெரியுமே. இருந்தாலும் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்டு போனேன். அவர் திரும்பவும் சொல்லிட்டா கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு. என் சோனாவும் நான் கவர்மெண்ட் ஆபீசர் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சு நாம 2 பேரும் ஓடி போயிடலாம்டா அப்படிலாம் சொல்லி என் கூட ஓடி வர தயாரா இருந்தா. அப்படி ஒரு லவ்வா? ஆமாமா, லவ்னா லவ், பயங்கர லவ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பையும் பிடிச்சி மிரட்டி வீட்டுக்குள்ள அடைச்சு, இவன் கட்டிக்க கூடாது, இவன் எல்லாம் எந்த கிளம்பும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆக மாட்டான், நான் உனக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையை தான் கட்டி கொடுப்பேன், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாதன்னு அவங்க அப்பா திட்டி அவளை அடிச்சு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஏன் சோனா எப்படிப்பட்டவ, எதுக்குமே அசங்கல. நான் அப்படிதான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா இருந்தா. ஆனா அவங்க அப்பேங்காரன் நீ ஒத்துக்கலாட்டி நான் தூக்கு போட்டு செத்துருவேன்னு மாடியில போய் தூக்கு போட போய் அப்புறம் அவங்க அம்மா கதவை தட்டி ஊரையே கூப்பிட்டு எப்படியோ கதவை உடைச்சு அந்த மனுஷனை காப்பாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் நான் உயிரோட இருப்பேன், இல்ல செத்துருவேன் அவங்க அப்பா மிரட்டி. இவளும் வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஐயோ, அதோட என் லவ் செத்து போச்சு. நீ அதுக்காக அப்படியே விட்டுட்டியா? அதை எப்படி விடுவேன், அவங்க அப்பாட்ட போய் பேசுனதுக்கு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தா இந்த வீட்டு வாசலுக்கு வா, இல்லாட்டி வெளியே போடான்ட்டான். பட் இருந்தாலும் அவன் டீலிங் எனக்கு பிடிச்சிருந்ததா, அதனால வந்துட்டேன். அப்புறம் என்ன, மனசே இல்லாம என் சோனா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்ல என் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாப்பிள்ளையோட என் கண் முன்ன அப்படியே கிராஸ் பண்ணி போனா. அப்ப வந்தது பாரு ஒரு கண்ணீரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு ஃபீலிங்ஸ். ஜீவா, நீ சொல்லும் போதே தெரியுது மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு. எப்படி இதுல இருந்து வெளியே வந்த? ரொம்ப கஷ்டப்பட்டேமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த, என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, சினிமாக்கு போக, பார்க்கு போக, எங்க போனாலும் சோனா ஞாபகம் வரும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. எனக்குன்னு பிறந்தவ சோனா இல்ல, ஒரு ஜோதிகாவாவது இருப்பாள்ல. அந்த ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் மறந்து வெளியே வந்த. ஆனா சோனாவோட நினைப்பு உன்னை ரொம்ப வாட்டிச்சா? ரொம்ப கஷ்டப்பட்டியா? சாகர நிலைமைக்கு போனியா? சாகர நிலைமைக்கா? சீ, அப்படிலாம் செய்யக்கூடாது, தப்பு தப்பு தப்பு. ஒரு பொண்ணு நம்மள வேண்டான்ட்டு போனா இன்னொரு பொண்ணு நான் தான் வேணும்னு நினைச்சிட்டு வருவா. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட உலகம். நம்மள ஒருத்தர் விட்டுட்டு போனா நம்ம லைஃபே போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, நமக்காகவே இன்னொருத்தர் வருவாங்க. அதனால அதெல்லாம் கடந்துதான் போகணும். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், கடந்து வந்துட்டேன். உண்மையாவா? ஆமாமா. நீ ஏன் இவ்வளவு ஃபீலிங்ஸா கேக்குற? டேய் ஜீவா, இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டது என் மனசுல ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கு. இதனாலேயே நான் சரியா தூங்க மாட்டேங்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டப்படுது, என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நீ பாரு, உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணே விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளுக்காக சாகலாம் கூடாது, நம்ம வாழ்ந்துதான் காட்டணும்னு வாழ்ற. ஆனா எனக்காக ஒருத்தன் சாகர நிலைமைக்கு போய் அவனால நான் ஏய் ஜோ, என்னாச்சு, எதுக்காக அழுகுற? உனக்காக ஒருத்தன் சாக அழாத, சொல்லு என்னதான் ஆச்சு? ஜீவா, அது வந்து